ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற கிரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்கூல் உலகத்திலேயே நம்ம வீட்டுக்கு அப்புறமா இரண்டாவது பாதுகாப்பான இடமா பார்க்கப்படுது. காரணம், வீட்டுக்கு அடுத்து அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஸ்கூலில் தான். இப்போது ஒர்க் லைஃப்பை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை மெமரிஸை நினைக்காம இருந்ததே இல்லை. காலங்கள் கடந்தாலும் நினைவுகள் ரொம்பவே அழகானதாக இருக்கும். ஆனால் இந்த கேஸில் ஸ்கூல் நினைக்கவே கூடாத ஒரு இடமா மாறி போச்சு. இந்த 2025 மலேசியாவில் ஸ்கூலில் நடந்த இந்த ஒரு சம்பவம் எல்லா பெற்றோர்களின் மனசுலேயுமே ஒரு வித பயத்தை கொண்டு வந்தது. நம்ம கிரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 18 பார்க்க போகிற கேஸ் அன்ஹர்ட் கிரைஸ் அன்சீன் ட்ரூத்ஸ். 16 ஜூலை 2025 சபா, மலேசியா. காலை சரியா 3 மணிக்கு அந்த போர்டிங் ஸ்கூலின் ஹாஸ்டலில் பட்ட பகல் போல ஒருவித சலசலப்போடு இருந்தது. அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் மற்றும் பிரின்சிபல் வரைக்குமே அங்கே தான் இருந்தாங்க. காரணம், அந்த ஸ்கூலின் 13 வயதான ஜாரா கைரினா ஹாஸ்டல் பிளாக்கின் கால்வாய்க்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் படுத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த கினாருட்ன்ற ஏரியாவை சேர்ந்த மெடிக்கல் டீம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த ஜாராக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டல் குவீன் எலிசபெத்திற்கு கொண்டு போகிறாங்க. ஜாராவை எக்ஸாமைன் பண்ண டாக்டர்ஸ் அவங்களோட கை கால்களில் உள்ள எலும்புகள் முறிந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி சுவாச கருவி மூலமாக உயிர் போட வச்சு அவங்களோட சிகிச்சைகளை ஆரம்பிக்கிறாங்க. காரணம், ஜாரா அப்போ கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஜாரா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மற்றும் அவங்களுக்கு இப்படி ஆனது ஸ்கூல் ஹாஸ்டல்ன்றதால போலீஸ்க்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. ஸ்கூல்ல இருந்து போலீஸ்க்கு கொடுக்கப்பட்ட தகவல், ஜாரா தங்கியிருந்த ஹாஸ்டலின் 3வது மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை முயற்சி செய்ததால தான் இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்காங்கன்னு. தொடர்ந்து ஜாராக்கு கொடுத்த சிகிச்சைகள் எதுவுமே பலனடையாம மூளையில் ஏற்பட்ட வீக்கம் மற்றும் இரத்த கசிவால அட்மிட் ஆன மறுநாள் 17 ஜூலை பிரெயின் டெட் ஆகுறாங்க. இதனால ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவாச கருவிகள் எல்லாத்தையுமே எடுக்க முடிவு பண்ணுறாங்க. பிரெயின் டெட், அதாவது மூளைச்சாவுன்னு சொல்லப்படுற இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் ஒரு ஆளுக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டா ஒஃபிஷியலி அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம பிரெயின் தான் முழு உடலையுமே ஆப்ரேட் பண்ணுது. ஒரு காருக்கு எப்படி இன்ஜினோ அதே மாதிரி தான் மனித உடலுக்கு எல்லாமே நம்மளோட பிரெயின். நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், மெமரிஸ், டெய்லி ரூட்டீன்ஸ், நம்ம செய்கிற ஒரு விஷயத்தோட எதிர்வினை ரியாக்ஷன்ஸ்னு இப்படி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான். அப்படிப்பட்ட அந்த பிரெயின் அதோட ஃபங்க்ஷனை நிறுத்திட்டா அந்த உடலால் எப்போதுமே இயங்க முடியாது. லைஃப் சப்போர்ட் மூலமாக அவங்கள உயிரோடு வச்சிருக்கலாம், ஆனால் அவங்க குணமாகி மறுபடியும் நடமாடுறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். ஜாராவின் பிரெயின் டெட் ஆனதால ஒஃபிஷியலாக அவங்க இறப்பு உறுதிப்படுத்தப்படுது. தொடர்ந்து நடத்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டமில் தலை மற்றும் உள் உறுப்புகளில் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் தான் ஜாராவின் இறப்பிற்கு காரணம்னு ஃபைனல் ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல்லிருந்து போலீஸ் கைகளுக்கு கிடைக்குது. ஜாராவின் இறந்த உடல் அவங்க குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கவும் படுது. ஜாராவின் அம்மாவான நொரைடா லாமாட்டால ஜாராவின் இறப்பை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. எப்போதும் துருன்னு சந்தோஷமா தன்னோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்த தன்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்றது அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. காரணம், ஜாரா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னது கிடையாது. ஜாரா ரொம்பவே கருணை, அன்பு மற்றும் மரியாதை குணம் படைத்த ஒரு பொண்ணு. ஜாராவை பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்களோட பிரைமரி ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்னு எல்லாருமே ஜாராவின் குணநலன்களை பற்றி நல்ல விதமாக மட்டும்தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாரா அவங்க அம்மாவோட ரொம்பவே க்ளோஸ். எது நடந்தாலுமே அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜாரா ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியலை. வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஜாராவின் இறந்த உடலை அவங்க வழக்கப்படி இறுதி யாத்திரைக்கு தயார்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஜாராவின் இறந்த உடலை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தணும்னு அங்கே இருந்த சில பெண்கள்
அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க இருந்த பெண்களில் ஒரு ஆள் சாராவின் அம்மாவும் கூட. ஆசை ஆசையா வளர்த்த மகளை இப்படி சின்ன வயசுலயே மொத்தமா இழந்துட்டோமேன்ற கவலையோடு இருந்த அவங்க கண்கள் சாராவின் உடலை சந்தேகத்தோட பாக்குது. சாராவின் இறந்த உடலில் துணியால மூடப்பட்ட பகுதிகளில் மர்மமான காயங்கள் இருந்தது. இந்த காயங்கள் இப்போ உண்டான தற்கொலையால ஏற்பட்ட காயங்கள் கிடையாது. ரொம்ப நாள் ஆனதற்கான அடையாளமா ப்ளூ பிளாக்கா அந்த காயங்கள் இருந்தது. சாராவை இது வரைக்குமே ஒரு அம்மாவா அவங்க கை நீட்டி அடிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க உடலில் இப்படி மறைவான காயங்கள் எப்படி உண்டானதுங்கிற யோசனையோடவே சாராவின் காரியங்களை அடுத்தடுத்து செய்றாங்க. சாராவின் இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அவங்க உள்மனசு சொன்னாலுமே ஏற்கனவே பாதி காரியங்கள் நடந்த நிலையில அதை தடுக்க முடியாம சாராவின் உடல் கம்போங் கலாமாவ் மெசோபோலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வீட்டுக்கு திரும்ப வந்த சாராவின் அம்மாவோட மனசுல இருந்தது ஒண்ணுதான். தன்னோட பொண்ணு தற்கொலையால இருக்கல, இந்த இறப்பிற்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. உடனே சாராவின் இறப்புல மர்மம் இருக்கிறதாகவும் மறுபடியும் இன்னொரு முறை ஆட்டோப்சி செய்யணும்னு போலீஸ் ரிப்போர்ட் தராங்க. அதாவது சாராவின் முதல் ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல அவங்க உடலில் இருந்த அந்த மர்மமான காயங்களை பத்தி எந்த ஒரு தகவலும் சொல்லப்படல. இது சாராவின் அம்மாவோட சந்தேகத்தை இன்னும் உறுதியாக்குது. அந்த போலீஸ் ரிப்போர்ட் தான் ஒட்டுமொத்த மலேசியாவையுமே இந்த கேஸை திரும்பி பார்க்க வச்சது. காரணம், சாரா கைரினா தற்கொலை பண்ணிக்கல, அதற்கு மாறா பகடி வதையால் பாதிக்கப்பட்டு உயிரை விட்டிருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகுது. அதனை தொடர்ந்து சாரா படிச்ச ஸ்கூல்ல இருந்த சில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சாரா கீழே விழுந்த அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவோட அந்த ஹாஸ்டலை விட்டு கிளம்பி போனதாகவும் அதற்கு பிறகு அவங்க வேற ஸ்கூலுக்கு மாறி போயிட்டதாகவும் சொல்லப்பட்டது. அந்த ஸ்கூல் பிரின்சிபல், வார்டன், ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லாருமே போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. சாராவின் இறந்த உடல் 2வது போஸ்ட்மார்ட்டம்காக மறுபடியும் தோண்டி எடுக்கப்படுது. இந்த முறை சாராவின் இறப்பிற்கு நீதி வேணும்னு போராட்டத்தோட ஹாஸ்பிட்டல் வெளியே நிறைய மக்கள் கூடி நின்னாங்க. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில கவானா, க டெரிங், தொம்பாய், க எம், க சீன்ற புனை பெயர்களும் வெளியே வந்தது. அப்போதான் சாரா அவங்க அம்மாவோட பேசின வாய்ஸ் நோட்ஸும் சமூக வலைத்தளங்களில் வலம் வருது. அதாவது சாராவின் சீனியர் சிலர் அவங்கள ரொம்பவே மிரட்டுறதாகவும் துன்புறுத்துறதாகவும் அந்த வாய்ஸ் நோட்ஸ்ல சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம சாரா ஒரு முறை செமஸ்டர் லீவ்ல வீட்டுக்கு வரும்போது எப்போதும் போல ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ உங்க அம்மா ஸ்கூலை பத்தி கேட்கும்போது சாரா ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அதற்கு அப்புறமா மழுப்பலா பதில் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நார்மலா பேசியிருக்காங்க. அப்போ நார்மலா தெரிஞ்ச சாராவோட நடவடிக்கை அவங்க இறந்த பிறகு அவங்க அம்மாக்கு சந்தேகத்தை தந்திருக்கு. சாராவால வெளியே சொல்லிக்க முடியாத வேற ஏதோ ஒரு விஷயம்தான் அவங்க ஸ்கூல்ல நடந்திருக்கு. அந்த விஷயம் சாராவை தற்கொலைக்கும் தூண்டியிருக்குன்னு அவங்க முழுமையா நம்பினாங்க. இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தும் வகையில சாராவோட ஹாஸ்டல்ல இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட ஸ்கூல் நிர்வாகம் ஒப்படைச்சது. அதுல சாராவோட டைரியும் இருந்தது. அதுல சாரா ஸ்கூல்ல அவங்கள சில சீனியர்ஸ் போலி பண்றதாகவும், அதாவது அவங்கள தகாத வார்த்தைகள் சொல்லி கிண்டல் பண்றதாகவும், தூங்க கூட விடாம டார்ச்சர் பண்றதாகவும் எழுதியிருந்தாங்க. சாரா ஹாஸ்டல்ல ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. தன்னோட பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்றது அந்த டைரி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட சாராவின் அம்மா எப்படியாவது சாராவின் இறப்பிற்கு நீதி வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. சாராவின் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடக்கும்போது சமூக வலைத்தளங்களில் சாராவின் கேஸ் பத்தி நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. அதுல ரொம்பவே பேசப்பட்டது சாராவை பூலி பண்ண சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள லாண்ட்ரி ரூம்ல இருந்த வாஷிங் மிஷின்குள்ள தள்ளி ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த மிஷின்குள்ள மாட்டிக்கிட்ட சாராவை அந்த மிஷின் துணி மாதிரி ட்ரீட் பண்ணதுல அவங்களோட உள் உறுப்புகள் மற்றும் எலும்புகள் சேதமாகி சாரா அன்கான்ஷியஸ் ஆகியிருக்காங்க. இதனால பயந்து போன அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வாஷிங் மிஷினை நிறுத்திட்டு
ஜாராவை முழிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாரா கண் முழிக்கவே இல்லை. இதனால பதறிப்போன அந்த சீனியர்ஸ் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஹாஸ்டலில் இருந்த ஒரு பிளாக் கிட்ட உள்ள கால்வாய் கிட்ட அவங்களோட உடலை வச்சுட்டு ஜாரா மேலே இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா ட்ராமா பண்ணி எல்லாரையுமே நம்ப வச்சுட்டாங்கன்னு. இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது. காரணம், ஜாராவை பூலி பண்ணி சில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வைக்கப்பட்ட கொலை குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீனியர் டீமில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் விவிஐபியோட பொண்ணுன்றதால ஸ்கூல் நிர்வாகமும் கவர்மெண்ட்டும் ஜாராவோட கேஸை தற்கொலைன்னு நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறதாகவும் ஒரு வதந்தி பரவுது. மேலும் ஜாரா தற்கொலை பண்ணலை, அதற்கு மாறா தடுக்கி விழுந்து இறந்திருக்கலாம்னு இன்னொரு தரப்பும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 6 ஆகஸ்ட் 2025 ஜாராவின் கேஸ்க்காக நியமிக்கப்பட்ட அவங்களோட லாயர் அந்த வாஷிங் மிஷின் தியரி உண்மை கிடையாது, அது வரும் வதந்தி மட்டும்தான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜாராவின் 2வது ஆட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வருது. அதில் ஜாரா மேலிருந்து கீழே விழுந்ததால தான் அவங்க இறந்திருக்காங்கன்றது உறுதியாகுது. போலீஸ் ஸ்கூலில் நடத்தின விசாரணையின் மூலமாக 18 ஆகஸ்ட் 2025 5 சஸ்பெக்ட்ஸான சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த சஸ்பெக்ட்ஸ் பீனல் கோட்டின் செக்ஷன் 507D கீழே சார்ஜ் பண்ணப்படுறாங்க. அதாவது ஏஷாங்கிற ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரின் மரணத்திற்கு பிறகு பூலி கேஸ் ரொம்பவே கடுமையாக பார்க்கப்பட்டது. இந்த புது செக்ஷனை 2024 அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த செக்ஷனை ஏஷா கிளாஸ்னும் சொல்லப்படுது. இந்த செக்ஷன் கீழே குற்றம் நிரூபிக்கப்பட்டா குறைந்தது 1 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் இல்லைன்னா இந்த இரண்டுமே தீர்ப்பா வழங்கப்படும். இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வந்த பிறகு இதில் சார்ஜ் பண்ணப்படுற முதல் நபர்கள் அந்த 5 சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் தான். ஜாராவின் கேஸ் இப்போ கோர்ட் ஹியரிங்க்கு வருது. கோர்ட் ஹியரிங்கில் ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் ஜெஸி ஹியூ என்ன சொன்னாங்கன்னா, ஜாரா தடுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லைன்னு, மற்றும் ஒருத்தர் அங்கே இருந்து குதிச்சா மட்டும்தான் ஜாரா கால்வாய் பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொசிஷனில் இருக்க முடியும்னு ஒரு மேனிக்வினை வச்சு டெமோவும் காட்டுறாங்க. மேலும் ஜாராவின் உடலில் இருந்த மர்மமான காயங்கள் பற்றி கேட்கும்போது, ஜாராவின் உடல் அடக்கம் செய்ததுக்கு பிறகு 2 வாரங்களுக்கு அப்புறம்தான் மறுபடியும் ஆட்டாப்சிக்காக தோண்டி எடுத்திருக்காங்க. இதனால காயங்கள் நிறைய மறைஞ்சிட்டதாகவும், இருந்த காயங்கள் ஃபிசிக்கலாக அவங்கள அடித்ததால வந்த காயங்கள்னு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு 20 ஆகஸ்ட் 2025 அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 5 சஸ்பெக்ட்ஸுமே ஒஃபிஷியலாக இந்த கேஸில் கோத்தா கினபாலுவின் சில்ட்ரன்ஸ் கோர்ட்டில் சார்ஜ் பண்ணப்படுறாங்க. அதாவது ஜாராவை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போனதால். இந்த கேஸ்க்காக மொத்தம் 195 விட்னஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டாங்க. இருந்தாலுமே மக்களுக்கு அந்த 5 பேர் மேலேயுமே கொலை கேஸ்க்கு பதிலாக வரும் பூலி கேஸ் மட்டும் சார்ஜ் பண்ணது ஏற்றுக்கவே முடியலை. காரணம், எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற அவங்களோட பசங்களை மனசில் வச்சு இதுக்கு ஒரு முறையான தீர்வு கிடைக்கலன்னா மறுபடியுமே இந்த மாதிரி இன்னொரு ஜாராவின் இறப்பை இந்த நாடு பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு நினச்சி போராட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் ஜாராங்கிற ஹேஷ்டேக் மூலமாக அவங்களோட அதிருப்தியை வெளிக்காட்டவும் செய்கிறாங்க. இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 5 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் மைனருங்கிறதால கோர்ட்டில் கேக் ஆர்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு எதையுமே பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதையும் மீறி யாராவது ரிலீஸ் பண்ணால் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கவர்மெண்ட்க்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. இந்த மாதிரியான பூலி கேஸை தடுக்க மக்கள் கல்வி அமைச்சு தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. காரணம், அம்மா அப்பா அவங்களோட பிள்ளைகளை நம்பி அனுப்புகிற ஒரே இடம்னா அது ஸ்கூல் தான். ஆனால் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக அவங்களால நம்பிக்கையோட இருக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் ட்ரையல் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. ஹாஸ்டலில் மட்டும் இல்லை, டெய்லி ஸ்கூல்ஸ்லேயுமே பூலிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அதில் ஜாரா மாதிரி வெளியே சொல்ல முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளுக்கு அட்டென்ஷன் கொடுத்து டெய்லியும் ஸ்கூலில் நடக்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே முதல்ல அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஒரு சில பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால பிள்ளைங்க அவங்கக்கிட்ட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. அதனால எந்த சுச்சுவேஷன்லேயுமே நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையை அவங்களுக்கு தந்தாலே போதும். நிச்சயமாக என்ன நடந்தாலும் முதல்ல உங்ககிட்ட தான் அந்த ப்ராப்ளமை கொண்டு வருவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெள்ளம் தலைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் யோசிக்கிறத விட அதை ஆரம்பத்திலே தடுக்கிறதுக்கான வழியை தான் தேடணும். காரணம், காலம் கடந்த பிறகு செய்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு பலன் தராது. நாமளுமே ஜாராவின் கேஸ்க்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படணும்னு நம்புவோம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.